உலகமே போரின் விளிம்பில் இருக்கும்போது உலக வர்த்தகத்தின் இதய துடிப்பான ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு மரணப் பொறியாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருபுறம், ஈரான் மறுபுறம் என மோதிக்கொள்ளும் இந்த நெருப்பு ஆற்றில் சிக்கித் தவிக்கும் 36 இந்திய கப்பல்களை மீட்க இந்தியா தனது இரும்பு கரம் கொண்ட கடற்படையை ஏவ தயாராகிவிட்டது. இது வெறும் மீட்பு பணி அல்ல, இந்தியாவின் சர்வதேச அதிகாரத்தை நிலைநாட்டும் அதிரடி ஆட்டம். பதற்றமான சூழலில் இந்திய கொடியுடன் கூடிய 36 வணிக கப்பல்களில் சிக்கித் தவிப்பது இந்திய அரசுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவிற்கும் இடைப்பட்ட இந்த சிறிய கடல் பகுதியில் சிக்கியுள்ள 36 கப்பல்களின் அரசுக்கு சொந்தமான இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தின் கப்பல்களும் அடங்கும். சுமார் ஆயிரக்கணக்கான இந்திய மாலுமிகள் இந்த பகுதியில் பணியில் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி இந்த கப்பல்களின் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றாலும், ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் கடற்படை கெடுபிடிகள் காரணமாக மாலுமிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் இந்திய கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து வர இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களை அனுப்பும் முடிவை மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. 2019 ஜூன் மாதத்தில் இதே போன்ற சூழல் நிலவிய போது இந்திய ஆபரேஷன் சங்கல்ப் என்ற திட்டத்தை தொடங்கியது. அப்போது INS தல்வார் போன்ற அதிநவீன போர்க்கப்பல்கள் அங்கேயே முகாமிட்டு தினமும் சராசரியாக 16 கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து வந்தன. தற்போது சிக்கியுள்ள கப்பல்கள் இந்திய அதிகாரிகளுடன் நிமிடத்திற்கு நிமிடம் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கடுமையான செக்யூரிட்டி புரோட்டோகால் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் தனது ஜலசந்தியை மேற்கத்திய நாடுகளுக்கு மூடுவதாக அறிவித்திருந்தாலும் இந்தியாவிடம் ஒரு மென்மையான போக்கையை கடைபிடிக்கிறது. புதுடெல்லியில் நடந்த ரைசினோ பேச்சுவார்த்தையில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் சயீத் கதீப் சாஹே ஜலசந்தி மூடப்படவில்லை என்று உறுதியளித்தார். அதற்கு மேலாக பாரசீக வளைகுடாவில் உள்ள தனது அண்டை நாடுகளையோ அல்லது நட்பு நாடுகளையோ இந்தியா உட்பட இலக்காக கொள்ள மாட்டோம் என்று ஈரான் ரகசியமாக உறுதியளித்துள்ளது. இந்த ராஜதந்திர உறவுதான் தற்போது சிக்கியுள்ள 36 கப்பல்களுக்கும் ஒரு சிறு நம்பிக்கை கீற்றாக உள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் LNG எரிவாயில் கணிசமான பகுதியை இந்த வழியாகவே வருகிறது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் NLG எரிவாயுவில் கணிசமான பகுதி இந்த வழியாகவே வருகிறது. இப்பகுதி மூடப்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும், பொருளாதார தேக்கம் ஏற்படும், சர்வதேச அளவில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும். இந்திய கடற்படை ஏற்கனவே சோமாலியா கடற்கொள்ளையர்களிடமிருந்தும் செங்கடல் பகுதியில் ஹவுதி தாக்குதல்களில் இருந்தும் இந்திய கப்பல்களை திறம்பட பாதுகாத்து வருகிறது. அந்த அனுபவம் இப்போது ஹார்முஸ் ஜலசந்தி கை கொடுக்கும். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான இந்த முக்கோண போரில் தனது பொருளாதார நலன்களையும் குடிமக்களின் உயிர்களையும் காக்க இந்தியா ஒரு நிபுணத்துவமான கயிற்றின் மேல் நடக்கும் வித்தையை செய்ய வேண்டியுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் விரைவில் இந்த பகுதிக்கு விரைந்து இந்திய கொடி ஏந்திய கப்பல்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.